தூத்துக்குடி கடற்கரையில் சுமார் 1 டன் எடையுள்ள ராட்சத மீன் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், சொல்லுங்க, இது எந்த வகையிலான மீன், எப்படி இது கரை ஒதுங்கியது, இறந்ததற்கான காரணங்களா என்ன சொல்லப்படுது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கார்த்திகா, தூத்துக்குடி இனிக்கோ நகர் பகுதியில இன்று காலை இந்த திமிங்கல சுறா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மீன் கரை ஒதுங்கி இருக்குது. இந்த மீன் சுமார் 20 அடி நீளம் இருக்குது. எடை ஒரு டன்னுக்கு கூடுதலாகவே இந்த மீன் இருக்கும். இந்த மீனுடைய தோற்றமானது வாய்ப்பகுதி மிகவும் அகலமாகவும் வால் பகுதி மிகவும் குறுகிய நிலையிலையும் இந்த மீன் இருக்குது. இந்த மீன் பொதுவாக ஆழ்கடல்ல வசிக்கக்கூடிய இந்த மீன் கடல்ல நீந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கப்பல்லையோ இல்லை ஏதோ ஒரு இயந்திரங்கள்லயோ அடிபட்டு இந்த மாதிரியான மீன்கள் வழக்கமா கரை ஒதுங்குவதற்கான வழக்கம். இந்த மீன்லயும் அதே மாதிரி அடிபட்டதற்கு உண்டான காயம் இருக்குது, ரத்த காயங்கள் இருக்குது. இந்த மீன் உயிரிழந்த நிலையில கரை ஒதுங்கி இருக்குது. இந்த கரை ஒதுங்கின மீனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு போறாங்க. இந்த மீனை மீன்வளத்துறையில இருந்து இந்த மீனை பார்த்துட்டு இதனுடைய உடல் பாகங்களை ஆய்வுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு தற்சமயம் அந்த மீனை ஜேசிபி இயந்திரத்தினோட உதவியோட கொண்டுட்டு போய் புதைக்கிறதுக்கு உண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. கார்த்திகா, கண்டிப்பாக இந்த 1 டன் எடையுள்ள இந்த மீன் ஏதாவது கப்பல் மோதி உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மீன்வளத்துறை அதிகாரிகள் அதற்காக முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி கணேஷ் கொடுத்தார். நன்றி முரளி.